ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மரைக்காயர். யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. அவர் என்னை கட்சியில் சேர சொன்னாங்க, நான் சேர்றேன்னு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னார். என்னன்னாலும் அவரை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், அவரே கேட்டால் நாங்கள் சேர்த்துக்கிறது ரெடியா இல்லைன்ற விமர்சனம் வந்தது. தாவேகா இன்றைக்கி 107 இடத்துல பிடிச்சிருக்காங்க, ஆனால் கன்னியாகுமரியிலேயே அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இன்றைக்கி தாவேகாவுடைய ஐக்கானாக பலரும் இருக்காங்க. அதில் காமராஜர் படமும் இருக்குது. இந்த காமராஜரை ஐக்கானாக வைத்தது காரணமே நாடார் சமூகத்தை ஈர்க்க வேண்டும் என்று அப்படிங்கிற ஒரு பேச்சும் அப்பொழுதே இருந்தது. அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் அந்த சமூகத்தில் இன்னமும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர்களில் முக்கியமானவர். என்ன காரணத்துக்காக அவரை கைது செஞ்சாங்க? அவதூறாக பேசிவிட்டார். சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒருத்தரை நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அந்த சமூகத்தை நீங்கள் கொச்சப்படுத்துற மாதிரி இல்லையா நான் கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு அந்த சமூகத்தை இழிவுபடுத்துறீங்க, அந்த சமூகத்தில் மதிக்கத்துக்க ஒருத்தரை நீங்கள் இழிவுபடுத்துறீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய நடப்பு அரசியல் சூழல் பற்றியெல்லாம் விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். முன்னாள் அமைச்சர் திமுக நிர்வாகி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கைது செய்து அதன் பின்னாடி இப்போது வெளியே வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகாக அமைச்சர் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அவர் என்னை கட்சியில் சேர சொன்னாங்க, நான் சேர்றேன்னு அரெஸ்ட் பண்ணாங்கன்ற மாதிரி சொன்னார். என்னன்னாலும் அவரை நாங்கள் சேர்த்துக்க மாட்டோம், அவரே கேட்டால் நாங்கள் சேர்த்துக்கிறது ரெடியா இல்லைன்ற விமர்சனம் வந்தது. இந்த வாத பிரதிவாதங்களை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் தாவேகா வெற்றி பெற்று இன்றைக்கி ஆட்சியில் இருக்காங்க. இருந்தாலும் சில பகுதிகளில் தாவேகாவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்கிறத ரிசல்ட்டில் பார்த்தோம். அது நாங்கள் எங்கள் தலைவர் பிரச்சாரத்துக்கு போகலை அதனால் இல்லை அப்படின்லாம் சொல்கிறது வேறு. ஆனால் சில மாவட்டங்களில் அவர்களுக்கு ஒரு இடம் கூட சீட்டு கிடைக்கல. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 0. அந்த திருநெல்வேலி பகுதிகளில் ஒன்றும் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்லை. இப்போ சென்னையில் மாதிரிலாம் செல்வாக்கு தென்னகத்தில் இல்லை. தென்னகத்தை பொறுத்தவரை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் நாடார் சமூகம். அது கிறிஸ்துவ நாடாராக இருந்தாலும் இந்து நாடாக இருந்தாலும் நாடார் சமூகமாக தான் பார்க்கப்படும். இதுவரை நாடார் சமூகம் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்ப காலத்தில் திமுகவிற்கு ரொம்ப ஆதரவாக இருந்தார்கள். இடையில் பாஜக ஆதரவு மனப்பான்மை எடுத்தாங்க. இப்போ இன்றைக்கும் கன்னியாகுமரியில் ஒரு 2010க்கு பிறகு இந்து முன்னணியெல்லாம் ஏற்படுத்தப்பட்ட பிறகு, அதே மாதிரி சொல்ல போனால் இந்த மீனாட்சிபுரம் மதமாற்ற பிரச்சனைகள்லாம் வந்தது பிறகு அது பெரிய அளவில் பாஜகவுடைய ஆதரவு மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் மாறிச்சு. பத்மநாபபுரம், மண்டைக்காடு இஷ்யூ, அந்த நாகர்கோவில் பகுதிகள் எல்லாம் பெரிய அளவில் இது பண்ணார். அதனால தான் பாஜக தனித்து நிற்கும் போது கூட அங்கே வெற்றி பெற முடிந்தது. சொல்லப்போனால் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் முதல் எம்எல்ஏ வந்ததே அந்த ஊர் தான். உங்களுக்கு வேலாயுதம் என்கிறவர் தான் வெற்றி பெற்றதை பார்த்தோம். தொடர்ச்சியாக காந்தி வெற்றி பெற்றுட்டே இருந்தார் எம்எல்ஏவை. கடந்த முறை தோற்று போனார். ஆனால் தாவேகா இன்றைக்கி 107 இடத்துல பிடிச்சிருக்காங்க, ஆனால் கன்னியாகுமரியிலேயே அவங்களால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக பார்த்தோம்னா இன்றைக்கி தாவேகாவுடைய ஐக்கானாக பலரும் இருக்காங்க. முத்துராமலிங்க தேவருடைய படம் இருக்கிறது, அஞ்சலை அம்மாள் படம் இருக்கிறது, அதில் காமராஜர் படமும் இருக்கிறது, பெரியார் படம் இருப்பது, காமராஜர் படம் இருக்குது. இந்த காமராஜரை ஐக்கானாக வைத்தது காரணமே நாடார் சமூகத்தை ஈர்க்க வேண்டும் என்று அப்படிங்கிற ஒரு பேச்சும் அப்பொழுதே இருந்தது. அப்படி பார்த்தா எல்லா கட்சியுமே மாலை போடுறாங்க, கொள்கை உடன்பாடு இல்லைனாலும் போய் மரியாதை செய்கிறதெல்லாம் எல்லா கட்சியிலுமே உள்ளது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அப்படி பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன ஜாதிய பின்புலம் இருக்குது? அது இல்லை, ஆனால் இவர் வைத்தது அப்படித்தானே. இப்போ அஞ்சலை அம்மாள் வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர், ரைட்டா. முத்துராமலிங்க தேவர் சமூகத்தை சார்ந்தவர்னு வச்சாங்க. அதே போன்று தான் காமராஜரை நாடார் சமூகத்தை ஈர்ப்பு அப்படிங்கிறத சொன்னாங்க. இது வெளிப்படையாக அவங்க தலைவர்களே சொன்னாங்க. எல்லா தலைவர்களுடைய ஐக்கான் ஜாதிக்காக வைக்கிறோம்னு சொல்லி இல்லை, அந்த ஐக்கான் எங்களுக்கு முக்கியம்னு வச்சாங்க. ஆனால் அப்படி ஏன் கன்னியம் இது காகிதம் இல்லத்து பேரெல்லாம் வைக்கலன்னு தெரியல. ஐயோமெல்லாம் சேரும்னு நினச்சாங்கன்னா வச்சுருப்பாங்களா இருக்கும், அந்த மாதிரி வைக்கல. அப்போ இப்படி சொன்னது ஒரு இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த ஈர்ப்பு விஜய் அவர்கள் மேலுள்ள ஈர்ப்பு அந்த பகுதியில் பெரிதாக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கைதுக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை, அதுதான் நான் பார்க்க வரேன். என்ன தொடர்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் போன்ற தலைவர்கள் அந்த சமூகத்தில் இன்னமும் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ நீங்கள்
அனிதா ராதாகிருஷ்ணன் நாடார் சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர்கள் முக்கியமானவர். எப்படி ஆல்ரெடி அருணா ஒரு காலத்தில் இருந்தாரோ, அதுக்கப்புறம் அவருடைய மகள் தொடர்ச்சியாக இருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி அருணாவும் ஒரு முக்கியமான நாடார் சமூகத்தில் முக்கியமான தலைவர். இன்றைக்கும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த தெற்கு பகுதியில் பொதுவாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த கடையனூர் இது போன்ற பகுதிகள் எல்லாம் அந்த நாடார் சமூகத்துடைய முக்கியமான ஒரு மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறத பார்க்குறோம். இது ஒன்று. இப்போ நீங்கள் ஏன் அனிதா ராதாகிருஷ்ணனை வந்து கை வைக்கிறீங்க? அது வந்து திட்டமிட்டா எதாச்சும் நம்ம போகல, விரும்பலை. ஏன்னா நமக்கு தெரியல என்ன காரணத்துக்காக அவரை கைது செஞ்சாங்க. முதலமைச்சரை அவதூறாக பேசிவிட்டார், அந்த பேச்சு கூட நம்ம பார்க்குறோம். அதில் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் அந்த அவர் வாட்டு ஜாலியாக இருந்தார், அவர் வாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு நடிகர்களோட ஜாலியாக இருந்தார், இப்படி வந்து கஷ்டப்பட்டு கொண்டாந்து சிஎம் ஆக்கி விட்டாங்க. இதை நம்ம வந்து கொச்சையாகவும் எடுக்கலாம், சாதாரணமாகவும் எடுத்துகிட்டு போகலாம். கொலைக்கெல்லாம் எடுக்கணும். ஒரு பொசிஷனில் இருக்கும்போது பேசினா அதை வந்து கொச்சையாக தானே சார் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தேர்தல் பிரச்சாரத்தில் தாவேகாவுடைய தலைவர்கள் பேசிய பேச்செல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை விட படுகொச்சையாக பேசினாங்க. வழக்கு போட்டிருக்கலாமே அவங்க மேலே. அதுதான் சொல்லுங்கள், வழக்கு போடலைங்கிறதுக்காக நீங்கள் நான் நல்லவனாக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க சொன்னதை சரின்னு சொல்ல முடியாதுல்ல. நான் அவங்க மேலே வழக்கு போடலை, நான் உங்களை வந்து கைது பண்ணி உள்ளே போட்டு ரிமாண்ட் பண்ணலை, உள்ளே வந்து செல்லில் போட்டு குத்துன்னு குத்தலை, அதெல்லாம் செய்யலை அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செஞ்சதெல்லாம் சரின்னு ஆகிடாது. அது செய்யலை, தப்பு தான். ஆனால் இவர்கள் வழக்கு போடுறாங்க. இப்போ வழக்கு போட்டால் எந்த பெரிய அளவில் முகாந்திரம் இல்லை, இதுக்கெல்லாம் வந்து கைது பண்ணவே முடியாது. ஏனென்றால் இவர் ஒன்றும் ஓடி ஒளிகின்ற ஒரு நபரும் அல்ல. அவர் அங்கே அவருடைய தொகுதியில் தான் இருக்கார். வழக்கு போடலாம், கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு இருக்கா அப்படிங்கிற இல்லை. நீதிபதியே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, எங்க கைது பண்ணி உள்ள ரிமாண்ட் பண்ணுற அளவுக்கு என்ன விஷயம் பேசிட்டாரு அப்படின்னு. அதனால தான் உடனடியாக ஜாமீன் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று, அவர் வெள்ளிக்கிழமை தான் வியாழக்கிழமை தூக்குனாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்துட்டு சனி ஞாயிறு லீவு, இப்போ திங்கக்கிழமை வரைக்கும் உள்ள ஜெயிலில் வச்சிடலாம் அப்படிங்கிறது தான் திட்டம் பொதுவாக. அது தவிடுபடி ஆகிவிட்டது. அவர் வெளியே வந்து என்னை வந்து தாவேக்கால சேர்வதற்கு நிர்பந்திக்கிறாங்க, அப்போ தான் உங்களை நாங்கள் விடுவோன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டார். அது உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், அது விஷயம் வேறு. ஆனால் வெளிப்படையாக சொன்னதை நம்ம வெளிப்படையாக சொன்னதை எடுத்துக்கணும். ஆனால் இதுக்கு நிர்மல்குமார் சொன்ன பதில் என்ன? நான் எதுக்கு நீங்கள் வந்து ஒரு சமூகத்தை நீங்கள் வந்து கார்னர் பண்ணுறீங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. நான் அதுக்கு நிர்மல்குமார் என்ன சொன்னார்? இவர் மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணவர், இவர் மாதிரி ரவுடிசம் பண்ணுறவர் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் வந்தாலும் சேர்த்துக்க மாட்டோம். இல்லை சார், அப்படியே சொல்லியிருந்தார். அவர் சொன்னார் அந்த மாதிரி. அவர் என்ன அவரே வந்து கேட்டால் கூட நாங்கள் சேர்த்துக்க ரெடியாக இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிற சேர்த்துக்கிறீங்க. ஊழல் குற்றச்சாட்டு, சொத்துக்கு உங்களுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் இருக்கீங்க, மணல் கொள்ளையில் இருக்கீங்க, குற்ற வழக்கில் இருக்கீங்க, சிபிஐடைய வழக்கில் உங்கள் பேர் எஃப்ஐஆரில் இருக்குது. ஆனால் அவங்கள சேர்த்துக்குவீங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னீங்க? நாங்கள் சேர்த்துக்கிட்டாலும் வழக்கு வேறு இது வேறுன்னு சொன்னீங்க. அதை உங்களுக்கு பிரித்து பார்க்க முடியுது. அப்போ இவர் மேலே என்ன வழக்கு இருக்குது? இவர் கட்ட பஞ்சாயத்துன்றீங்க, அதுக்கு சமூக பின்புலம் திருப்பி அதுதான் திருப்பி கேட்குறேன். அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவரா இல்லையா? சார், நான் இதை கேட்டுறேன். நான் தாவேக்காவுடைய ஆக்ஷன்ஸை டிஃபெண்ட் பண்ணல. ஆனால் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த சமூகத்தால் மதிக்கப்படுறவர் தான். தாவேக்காலையும் நாடார் சமூகத்தை சேர்ந்த லீடர்ஸ் இருப்பாங்க, எம்எல்ஏஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, மினிஸ்டர்ஸ் கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இவரை வந்து சேர்த்துக்கல, இல்லை இவர் இப்படி சொல்கிறாங்கன்றதுக்காக என்டையர் நாடார் சமூகத்தையே புறக்கணிக்கிறா நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அந்த சமூகம் தாவேக்காவை புறக்கணிப்பதாக அவங்க நான் நினைக்கிறாங்க. ஏன்னால் ஒட்டுமொத்த நாடார் சமூகம் இந்த அரசியல் கட்சியான வெளிப்படை அப்படி சொல்ல மாட்டாங்க. அதான் சொல்கிறேன், நீங்கள் சில விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணும்னு அவசியம் இல்லையே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை கைது பண்ணீங்க, ஜாமீனில் விட்டுட்டீங்க. அவர் இப்படி சொன்னதுக்கு நீங்கள் வந்து வழக்கு போடுங்க. இப்போ அவர் தப்பு பண்ணால் அந்த சமூகமே தப்பு பண்ண மாதிரி கணக்கு. நான் அப்படின்னு சொல்ல வரல. சமூகத்தால் மதிக்கப்படக்கூடிய ஒருத்தரை நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அந்த சமூகத்தை நீங்கள் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி இல்லையா நான் கேள்வி கேட்குறேன். சார், இப்போ நான் கேட்குறேன், இல்லை நீங்கள் வந்து அமைச்சர் மேலே ஒரு இது வைக்கிறீங்க. இப்போ நிர்மல்குமார் அவர்களே நீங்கள் இப்போ சொன்னீங்க, இப்போ அவருடைய சமூகம் சார்ந்து நீங்கள் பேசுறீங்க அர்த்தம். அப்படி இல்லை. இல்லை, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ நிர்மல்குமார் அவர்கள் மேலே நான் வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறேன், அது வேறு. ஆனால் நீங்கள் இவர் மேலே சொல்கிறது என்ன? கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, அவரெல்லாம் ஒரு ஆளா? தனிநபர் குற்றம் தானே அவரெல்லாம் ஒரு ஆளா? அவர் வந்து ஒரு மோசமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறவர். அவருடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணுறீங்க நீங்கள், ஒரு சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை. இப்போ நீங்கள் ஒரு சமூகம் மதிக்கக்கூடிய தலைவரை இந்த மாதிரி எதை வச்சு நீங்கள் பேசுவீங்க? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு அமைச்சருங்க, நீங்கள் ஒரு அமைச்சர், பொறுப்பான அமைச்சர். நீங்கள் ஒரு 3ஆம் தர பேச்சாளரோ அல்லது 2ஆம் தர கட்சிக்காரங்களோ இல்லை. நீங்கள் ஒரு மதிக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு அமைச்சர்.
இவர் ஒரு முன்னாள் அமைச்சர், நீங்கள் எப்படி இந்த வார்த்தையை பேசுகிறீங்க? எந்த அமைச்சர் நாங்கள் வந்து அவரை சேர்த்துக்க விருப்பம் இல்லைங்க, நாங்கள் திமுக காரங்களை சேர்த்துக்க விருப்பம் இல்லைங்க. இல்லை சார், எந்த அமைச்சர் பின்னாடி தான் ஜாதியோ மதமோ இல்லாமல் இருக்கு? திருப்பி சொல்கிறேன், எல்லா அமைச்சருக்கு முன்னாடி ஜாதி இருக்குங்க. ஆனால் நிர்மல்குமார் பேசுறது எப்படி நீங்கள் ஏற்றுக்குவீங்க? அது ஒரு வாய் துடுக்கான பேச்சு இல்லையா? இல்ல அது அந்த பேச்சு வந்து கொஞ்சம் அதிக நான் கேட்குறேன் சார்ந்து எப்படி அது தான் திருப்பி சொல்கிறேன். இப்போ உதாரணமா இப்போ ஒரு சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர் இருக்கார், அவர் நீங்கள் வந்து பேசுகிறதும் ஒரு சாமானியனை பேசுகிறதுக்கு வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு மத தலைவர் இருக்கார், உதாரணமாக நான் யாருன்னு சொல்லலை, ஒரு மத தலைவர் இருக்கார். அந்த மத தலைவரை நீங்கள் வந்து ஒரு கேவலமான வார்த்தைகள் விமர்சிக்கிறீங்க. அப்போ அந்த மதம் சார்ந்தவர்கள் கொந்தளிக்க மாட்டாங்களா? நிச்சயமாக இருக்கும். அந்த சாதி சார்ந்தவர்கள் கொந்தளிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் கேட்குறேன். நீங்கள் அதில் மட்டும் ஏன் நீங்கள் வந்து கொண்டு வரீங்க? எத்தனையோ தலைவர்கள் நீங்கள் எச் ராஜாவை திட்டும்போது அல்லது அதை சார்ந்தவர்கள் வந்து கருத்து சொன்னதை பார்த்தோம். இப்போ வந்து பல்வேறு தலைவர்கள் ஏன் இல்லை? இந்த பிரச்சனைக்காக தான் முன்பிருந்த கட்சிகள் வந்து எதிர்த்தரப்பில் யார் பேசுகிறாங்களோ அவங்க கம்யூனிட்டியை வச்சு கவுண்டர் பண்ணி. அப்படி இல்லைங்க. நீங்கள் இப்போ நம்ம நிர்மல்குமாரை நீங்கள் வந்து கவுண்டர் பண்ணுறோம், நிர்மல்குமார் பேசுறது தவறு, நிர்மல் வாய் துடுக்கில் பேசுகிறாரு, இது தவறு இல்லை. ஆனால் சொல்கிற விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்கள் அமைச்சர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து அவங்களுடைய அமைச்சர் இப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, கரூர் மேட்டருக்கு என்ன சொன்னார், ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரு, காவல்துறையை வைத்து திமுக விட்டது. அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய அலிகேஷனுங்க. சரி, ஒரு அலிகேஷன் சொல்வதும் ஒரு விமர்சனம் சொல்வதும் வேறு. இப்போ நீங்கள் என்னை விமர்சிக்கிறது தப்பு இல்லை, நீங்கள் என்னை தனிப்பட்டவர்களை விமர்சிப்பது என்பது தவறு இல்லை. ஆனால் சொல்கின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லை. நீங்கள் ஒரு வார்த்தை வந்து வெல்லும் கொள்ளுங்க, அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தரை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, மூன்றாம் தர ஆள், மிக கேவலமான ஒருத்தர், அது எப்படி ஏற்றுக்குவாங்க? எப்படி ஏற்றுக்குவாங்க? உங்களுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன், உங்களுக்கு நாடார் சமூகம் தாவேகாவிற்கு பெரிய அளவில் வாக்களிக்கவில்லை என்கிற கோபம் இன்றைக்கி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு. இதில் நான் எப்படி உங்களை நான் வந்து வேறு மாதிரி விமர்சிக்கிறேன்? தவறான வார்த்தையை பயன்படுத்தலை. நீங்கள் வந்து அந்த பகுதியில் வெற்றி பெறவில்லை, அந்த பகுதி மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களுக்கான சரியான தலைவர் யாருன்னு சொல்லுங்கள். இப்போ திருநெல்வேலி பக்கம், கன்னியாகுமரி பக்கம் யாருமே இல்லை. நீங்கள் தூத்துக்குடியில் விஜயுடைய நண்பர் ஒரு நடிகரை கொண்டு வந்து நிப்பாட்டினீங்க, ஏன்னா உங்களுக்கு ஆளே இல்லை. வெற்றி பெற்றது என்பது வேறு, தூத்துக்குடியில் வெற்றி பெற்றீங்க, அது ஒன்று தான். ஆனால் அங்கே யாரும் இல்லை, உங்களுக்கு சொல்லிக்கொள்கிற மாதிரி யாரும் கிடையாது. கன்னியாகுமரியில் யாருமே ஜெயிக்கலை, அது ரொம்ப முக்கியம். அப்போ இந்த கோபம் இருக்கிறது. இன்றைக்கி அந்த சமூகத்தை இழிவுபடுத்துகிறீங்க, அந்த சமூகத்தில் மதிக்கத்துக்க ஒருத்தரை நீங்கள் இழிவுபடுத்துகிறீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போ அதை தான் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணனும் அது வேறு விதமாக சொல்கிறாரு. என்னை வந்து இப்படிலாம் இது பண்ண நினைக்கிறாங்க, அது முடியாது, இது வந்து ஒரு இழிவுபடுத்த நினைக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை வந்து ஒருத்தர் சொல்வதை எப்படி நம்ம அப்படி பார்க்குறது? அது இந்த கருத்தை நீங்கள் வந்து ஒருத்தர் மேலே அனிதா ராதாகிருஷ்ணன் பொய் சொல்கிறாரு, அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு நாங்கள் வந்து அப்படி ஒரு டிமாண்டே வைக்கலை, அவர் எதுக்குங்க நாங்கள் கூப்பிட போகிறோம், எங்களுக்கு தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க அதிமுகலேருந்து. இல்லை சார், அப்படி பார்த்தா முதல் கருத்தை வந்து திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் சொல்கிறாங்க. என்னை வந்து கூப்பிட்டாங்க, ராஜினாமா பண்ண சொன்னாங்க, பண்ணலைன்றதுனால நான் கேட்குறேன் ஒரு யூடியூப்பரை வைத்து 2-3 பேர் யூடியூப்பர், சாதாரண யூடியூப்பரை வைத்து இந்த ஆட்சியை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, ஊத்தங்குறை எம்எல்ஏக்கு 35 கோடி நான் வாங்கி தரேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிங்களே, அவரை பிடிச்சி கைது பண்ணியிருக்கீங்க. அவங்க ஒருத்தருக்கு பின்புலமே பார்க்க மாட்டிங்களா? ஏங்க, ஒரு 30,000 இல்லாத ஒருத்தர் 35 கோடி கொடுத்ததா சொல்லி பிடிச்சி வச்சுருக்கீங்க. அவங்க சாதாரண யூடியூப்பருங்க. அது சொல்லப்போனால் அவர் கடந்த முறை வந்து இந்திய ஜனநாயகங்கிற பேரில் கருத்து கணிப்பு பண்ணி தாவேகா தான் வந்து பெரும்பான்மை நடத்த வரேன்னு சொன்னவர் தான் அவர். இன்னொன்று சொல்கிறேன், இந்த திருநாவுக்கரசு அண்ணாமலையுடைய இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்காராம். ஏங்க, இவங்க வந்து திமுக சார்பில் வந்து இந்த வேலையை பண்ணுறாங்களா? இது முக்கியம் இல்லை. 35 கோடி கொடுக்க போகிறதா 10 பேர்கிட்ட பேசணும். இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் பண்ணி கேஸ் போடுறீங்க. முதல்வரை பற்றி பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறீங்க. ஆனால் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக வைகோ அவர்கள் நீங்கள் உங்கள் எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், வெற்றி பெறுவதற்கு நான் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றேன் அப்படின்னு முதல்வர் சொன்னார் என்று ஒரு ஓப்பன் ப்ரெஸ் மீட்டில் சொல்வதெல்லாம் உங்களுக்கு குற்றமாக தெரியவில்லை, அது வந்து குதிரை பேரமாக தெரியவில்லை. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைக்கும் 3 மாநிலத்தில் 3 இடங்களில் வருகின்ற 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடக்குது. தமிழ்நாட்டில் 7 இடமா இன்றைக்கி வெற்றிடமாக இருக்கிறது. 7 இடத்துல ஒரு இடம் கூட இடைத்தேர்தல் இல்லை. எங்கள் திருச்சி கிழக்கு அது ஒன்றும் யாரும் பதவி விலகலை, 2 இடத்துல போட்டிட்டதுனால ஒரு இடத்த வந்து முதல்வர் வந்து ராஜினாமா பண்ணார்.
அதுக்கே இடைத்தேர்தல் இல்லை. இப்போ இதனுடைய பின்னாடி என்ன இருக்குது? இதுதான் நீங்கள் போய் ஆளுநரை பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் ஆளுநர் எதுக்கு பார்க்க போகிறீங்க? நீங்கள் சார் இந்த இடைத்தேர்தல் நடத்துங்க, எங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடட்டும், நாங்கள் வந்து இடதுசாரிகளை நம்ப முடியல. ஏன்னா இன்றைக்கி இடதுசாரிகள் கிட்டத்தட்ட பின்வாங்கிக்கிட்டு இருக்காங்க. 4 எம்எல்ஏக்கள் இன்றைக்கி 120 இடங்களில் 4 பேருடைய வித்ட்ராயல் எப்போ வேணாலும் நடக்கலாம். 120 4 போயிட்டா 116 தான், ஆட்சி கவுந்துடும். ஏன்னா 4 பேரும் இன்றைக்கி வந்து உங்களுக்கு முட்டு கொடுக்கல, பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த அதிமுகவிலிருந்து இங்கே வந்து சேர்ந்துக்கிட்டு கொண்டிருப்பவர்கள் வருவது சரியல்லைன்னு இன்றைக்கி திருப்பி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அமைச்சரவையிலையும் பங்கு பெறலை. இப்போ இது அவர்களுக்கு இடைஞ்சல் தானே. நீங்கள் மற்றவங்களாவது அமைச்சரவையில் பங்கு இருக்காங்க. இப்போ இந்த 4 இடம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இந்த 7 இடங்களில் இடைத்தேர்தல் நடந்தால் குறைந்தபட்சம் நான் 4 இடத்த ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தாவேக நினைக்குது. நமக்கு இடதுசாரிகளுடைய ஆதரவு என்பது கத்தி மேல் நடப்பதை போன்ற ஒரு தோற்றம் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வீரபாண்டியன் என்ன பேசினார்? வீரபாண்டியன் அவர்கள் பேச்சு வந்து திருப்பி வருது. நீங்கள் வந்து தாவேக செய்வது சரியல்ல, இந்த மாதிரி அதிமுகவிலேருந்து வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது குதிரை பேரமாக தான் கருதப்படணும், பல்வேறு சிக்கல் இருக்குது, ஒன்னொன்றுக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஏனென்றால் அவர்கள் ஆட்சியில் பங்கு எடுக்கவில்லை. கூட்டணி வெளியே போனது ஓகே, ஆட்சியில் பங்கெடுக்கவில்லை. ஆனால் அந்த லீகல் லிமிட்ஸ்குள்ளே இருக்கும்போது அவங்கள என்ன பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாரை? தாவேகாவை. லீகல் தான் வர்றாங்க. ரிசைன்மெண்ட் வந்துட்டாங்கன்னா ரிசைன்மெண்ட் வர்றாங்கன்றீங்க. இது நான் என்ன கேட்குறேன், ஒரு நியாயமாக யோசிச்சு பாருங்கள். ரிசைன்மெண்ட் வர்றவங்க எல்லாம் வந்து கட்சி பதவியாக ரிசைன்மெண்ட் வராங்க? நான் கேட்குறேன். எம்எல்ஏ பொறுப்பை ரிசைன்மெண்ட் வராங்க, சட்டமன்ற பொறுப்பை ரிசைன்மெண்ட் வராங்க. அது என்ன மோட்டிவ் இருக்கும் நான் கேட்குறேன்? என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, மோட்டிவ் புரிஞ்சுக்க முடியுது. நான் கேட்குறது என்னென்னா, இப்போ அதிமுகவிலேருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட கொடுத்துருக்குறாங்க, இது குதிரை பேரமாக கன்சிடர் பண்ணணும் இப்படி போகிறது அப்படின்ட்டு. பட் அங்கே லீகலாக இருக்கக்கூடிய லிமிட்ஸ்குள்ளேயே அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வெளியே வர்றவங்க இதோட நிறுத்த போதில்லை நான் சொல்ல நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா நிச்சயமாக அது எண்ணிக்கை கூடும். ஒன்று எங்க 6 பேர், இன்னும் ஒரு 4-5 பேர் வருவாங்க, ஒரு 10 பேருக்கு மேலே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து இயல்பாக நடக்கிற ஒரு விஷயமா நான் கேட்குறேன். ஆளுநர் கேட்க மாட்டாரா? இது ஒரு இயல்பாக நடக்கிற விஷயமா? ஒரு இயல்பாக பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நேர தாவேகாவுக்கு வந்து நாங்கள் சேர்ந்துட்டோம். இன்னொன்று கவனித்து பாருங்கள், அதை ஒரிஜினா சொன்ன விஷயத்தை கவனித்து பாருங்கள். தாவேகாவும் அதிமுகவுக்கும் இலக்கு ஒன்று தான், 2 பேருக்கும் லட்சியம் ஒன்று தான். அதனால் வந்து தாவேகாவை பலப்படுத்த வேண்டிய வேலையை அதிமுக செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். 2வது விஜயபாஸ்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் முக்கியம். அப்போ என்ன அர்த்தம்னா, அதிமுக பழசாயிடுச்சு, அதிமுகலேருந்து வெளியே வந்து தாவேகால சேருவது தான் புதிய விஷயம், அது ஒரு மரபு, இனி அதிமுக தேவையில்லை. இப்போ இதுதானே தாவேகா ஸ்டாண்ட் இருக்குது. அப்போ அதிமுக அழித்து விட்டு வருகிறார்கள் என்று தெரியுதா? பட்டவர்த்தனமாக தெரியுதா? அப்போ இது எப்படி குதிரை பேரம் இல்லாமல் இருக்கும்? இன்றைக்கி மற்ற தலைவர்களும் வர்றாங்க. இன்றைக்கி வைகை செல்வன் நேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார், அவரும் அடுத்து சேர போகிறார். எம்எல்ஏ தாண்டியும் வர்றாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, எங்கள் வேறு கட்சிக்கு போக மாட்டிங்களா? அல்லது கொஞ்ச நாளைக்கு வந்து கட்சியெல்லாம் இருக்க மாட்டிங்களா? வேறு கட்சிக்கு போனால் மட்டும் அது மட்டும் ஓகேவா? என்ன கேட்குறேன், வேறு கட்சிக்கு போனாலும் தவறு தான், நீங்கள் கேட்குறது இல்லை. கொஞ்ச நாள் கூட சும்மா இருக்க மாட்டிங்களா? நேராக வந்து துண்டை போட்டு நாங்கள் மாறிவிட்டோம், நாங்கள் வந்து இனி வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம், இனி புதிய புத்துணர்ச்சி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு. என்ன உங்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டது? உங்களுக்கு என்ன தேவை? என்ன உங்களுக்கு நோக்கம்? நீங்கள் இங்கே வந்து என்ன சாதிக்க போகிறீங்க? இப்போ இதெல்லாம் இருக்கிறது. அது மட்டும் இல்லை, குறிப்பாக எங்கள் பதவி ஏற்று 2 மாதத்தில் எம்எல்ஏ பதவியை தூக்கி போட்டு யாராவது வருவாங்களா? நான் கேட்குறேன். அந்த 2.5 லட்சம் மக்கள் வாக்களித்திருக்காங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்காங்க. திருப்பி எப்படி போய் மக்களை சந்திப்பீங்க? என்ன காரணம் சொல்லுவீங்க? திருப்பி அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்காக முயற்சித்தார்கள், அது எங்களால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல. தாங்க முடியலன்னா நீங்கள் கட்சியை விட்டு வெளியே உட்காருங்க, நீங்கள் தாவேகால போய் சேருவீங்களா? அதுவும் சாய்ஸ் தானே சார். நம்ம இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போய் திமுகவில் சேர்ந்தாங்க, யாராவது அதை அப்ஜெக்ட் பண்ணுறோமா? இதில் ஒரு நீங்கள் திருப்பி எல்லாரும் சொல்கிறாங்க, ஓபிஎஸ் மட்டும் திமுக சேர்த்துக்கிட்டாங்க, இவங்களை இங்கே தாவேகா போனால் என்ன குத்தம்? கூட்டணி வச்சதுக்கே விமர்சனம்னா ஒரு கட்சியில சேர்ந்துட்டாரு. ஓபிஎஸ் வந்து நான் திமுகவில் சேர போகிறேன் எனக்கு அப்படின்றதான் அவர் நிற்கலைங்க. அதிமுகவில் என்ன உறுப்பினராக சேர்த்துக்கங்கன்னு கெஞ்சினாருங்க, துண்டை போட்டு தான் தாண்டலை அந்த மனுஷன். என்னையும் என் கூட இருக்கவங்களையும் திருப்பி அதிமுக உறுப்பினராக சேர்த்துக்குங்க, அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலான்னு. சேர்த்துக்கிட்டீங்களான்னு கேட்குறேன். சேர்த்துக்கொள்ளவே முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் அவருக்கு சாய்ஸ் இல்லை, வேறு வழி இல்லை, அதனால வந்தார். அதுவும் என்னங்க, எம்எல்ஏவை வெற்றி பெற்று
அது பதவியை விட்டுட்டு அப்படி பம்பர பேண்டு வந்து துண்டை போட்டு மாப்பிள்ளை மச்சான்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க. பரிவிசிய மச்சான், இது என் மாப்பிள்ளை, நம்மளாம் ஒன்றா சேர்ந்துட்டோம் அப்படின்னு. இது குதிரை பேரம் இல்லையா? இது உங்கள் கண்ணுக்கே தெரியாதா? ஏங்க இது என்ன ஒரு நியாயம் எனக்கு புரியல. பட்டவர்த்தனமாக உங்கள் குதிரை பேரங்கிறது உங்களுக்கும் எனக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஆனால் முட்டு கொடுக்குறவங்க கொடுக்கட்டும். நியாயவான்கள், நடுநிலைவாதிகள் இது குதிரை பேரம்தான் அப்படின்னு ஒப்புக்கொள்வதில் என்ன தயக்கம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களை விடுங்க, நடுநிலையாக இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், நடுநிலையாக இருக்கின்ற மக்கள் இது குதிரை பேரந்தாயா அப்படின்னு வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் தானே. இதில் மறைக்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை. இந்த குதிரை பேரமாக கன்சிடர் பண்ணணும்னு சொல்லி அதிமுக தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. டிடிவி தினகரன் அவர்களும் பேசினார் சமீபத்தில். நீங்கள் டிடிவி தினகரன் சொல்லும்போது இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த ஆள் தான் பாதிக்கப்பட்டது நம்பர் 1. அவருடைய எம்எல்ஏ, ஒரே எம்எல்ஏ காமராஜர் ஏற்கனவே முகத்தை மூடி கொண்டுட்டு போனதே வீடியோலாம் வெளியே வந்துச்சு. அது காமராஜங்கிறது உறுதிப்படுத்தினாங்க. அவரை எப்படி இங்கே கூட்டிகிட்டு போய் சேர்த்தீங்க? அது குதிரை பேரமே இல்லையா? அப்போ இல்லை, அப்படி கன்சிடர் செய்யப்படுமா? இவங்க அப்படி கோரிக்கை வைக்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். டிடிவி தினகரன் வந்து புலம்புறாருல, என்னுடைய ஒரு எம்எல்ஏ, என் கட்சியிலேருந்து ஒரே ஒருத்தர் இருந்தார், அவரை கூட்டிகிட்டு போய் ஆதரவுன்னு சொல்லி கொண்டுட்டு போனீங்க. அப்போ 2 பேர் ஆதரவு கொடுத்தாங்களாம். அதில் ஒருத்தர் ஐயூஎம்எல் எம்எல்ஏன்னு வேற சொல்கிறாங்க. அது வேற வெளியே வருது. அது நமக்கு இன்னும் உண்மைத்தன்மை தெரியல. இப்போ இப்படி அப்படி கொண்டு போய் நீங்கள் எழுதி வாங்கிட்டு உள்ளே போனீங்களே, இது குதிரை பேரம் இல்லையா? அப்போ நீங்கள் செய்கிறது எதுவுமே குதிரை பேரம் இல்லை. வைகோ வந்து ரப்பர் வச்சு அழிச்சிட்டாரு. இல்லை, அப்போ ஏன் ரப்பர் வச்சு அழிச்சு சொன்னார்? அவர் முதல்வர் அப்படி சொல்லலை, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு முதல்வரை காப்பாற்றினார்ல. அவர் தான் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, மாற்றியும் பேசினார். இப்போ அவருக்கே தெரிஞ்சு போச்சு இப்படி சொன்னால் அது குதிரை பேரம் தான் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்னை கட்சியில் வந்து நீங்கள் சேரணும்னு சொன்னாங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவரை வந்து கேவலப்படுத்துவீங்களா? அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுறவர், அவரெல்லாம் ஒரு ஆளா? அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரை பற்றி எங்களுக்கு தெரியாதா? அவர் ஒரு 420 அளவுக்கு நீ பேசுகிறீங்களா ஒரு மினிஸ்டர்? அது எப்படிங்க அந்த சமூகம் விடும்? நாடார் சமூகத்தில் மதிக்கத்தக்க ஒரு தலைவராக அனிதா ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரா இல்லையா? கண்டிப்பாக இருக்கிறார். அப்போ அந்த சமூகம் அவருடைய ஃபாலோவர்ஸ் அவர் ஏற்றுக்குவாங்களா? இல்லை சார், அவருக்குண்டு ஆதரவாளர்கள் என்ன கொதிக்க மாட்டாங்களா? அவர் தனி மனிதரா? இல்லை சார், தாவேகாவுக்கு நாடார் சமூகம் சப்போர்ட்டே பண்ணலன்னு நம்ம சொல்ல முடியாது. அனிதா ராதாகிருஷ்ணன் தனி மனிதரா? அவரை இந்த வார்த்தையை வச்சு பேசுகிறீங்களே நீங்கள், எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தையை பேசுகிறீங்க, அவரை இழிவுபடுத்தி பேசுகிறீங்க. இப்போ சமீப காலமாக இந்த தாவேகா அமைச்சர்கள், குறிப்பாக நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனமும் பிற எதிர்க்கட்சி ஆட்களை இழிவுபடுத்துகிற வேலையை பண்ணுறாங்க. இது யார் நார்மலாக செய்வாங்க? யார் செய்வாங்க? பாஜகக்காரங்க செய்வாங்க, இழிவுபடுத்துகிற வேலையை செய்வாங்க. அப்படி செஞ்சாங்க, இப்போ அவங்க செய்கிறாங்க. அதே சேம் பேட்டர்ன், பிற தலைவர்களை இழிவுபடுத்துவது, கைது பண்ண வைப்பது, அவங்கள டீக்ரேட் பண்ணுவது. இன்றைக்கி அப்படி கொண்டு வரீங்க திட்டத்தை. கிட்டத்தட்ட அந்த பேட்டர்ன் அப்படியே வருதா இல்லையா? இப்போ நான் தான் சொல்ல வர்றேன். இப்போ இந்த பேட்டர்னில் நீங்கள் இயங்குறீங்க. முன்னாடி நீங்கள் ஏன் கைது பண்ணலைன்னு கேட்டீங்க. அவரை கைது பண்ணியிருக்கணும். இந்த நாகரிக அரசியல்லாம் இவர்களுக்கு எடுபடலை. உண்மையிலே கைது பண்ணியிருக்கணும், ஒரு வழக்கு தொடர்ந்துருக்கணும். அதெல்லாம் செய்யலை. இல்லை என்றால் இப்படியெல்லாம் பட்டவர்த்தனமாக அமைச்சர்கள் பேச மாட்டாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு இந்த மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா? இது ரொம்ப முக்கியமான மாற்றம். இனிமேல் ஒரு நாகரிகமான அரசியலை தமிழகம் பார்க்குமான்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. யாரை வேணாலும் கைது பண்ணலாம். தாவேக ஆதரவாளர்கள் வந்து பிற ஆட்களை வந்து திட்டுவது, கேவலமாக திட்டுவது, அவங்க தலைவர் மாதிரியே எனக்கு வாயில் வந்துடும் சொல்வது, மோசமான வசை மொழியில் பேசுவது, என்ன பேசுகிறீங்க, நான்சென்ஸாக பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம். இல்லை ரேண்டமான ஆட்களை சொல்கிறீங்களா? எப்படி கிளாஸிஃபை? இல்லை, நான் வந்து திருப்பி நம்ம சொன்னோம்னா உள்ள நம்ம இன்டெப்த்தாக போகணும். பேசுகிறாங்கல்ல, ஏன் அவர் தாவேக ஆதரவாளர்கள் பேசலையா? ஃபெலிக்ஸ் போன்றவர்கள் எப்படி பேசுகிறாங்க? தேசிய மீடியாவில், நேஷனல் மீடியாவில் பேசுகிறாங்க, ஆங்கில ஊடகங்களே எப்படி பேசுகிறாங்க, இன்னைக்கு வார்த்தைகள் அப்படி பேசுகிறாங்க. அவரை நோக்கியும் ஹீட்டட் வார்த்தைன்னா இப்படி பேசுவீங்களா? எல்லா வார்த்தையும் பயன்படுத்துவீங்களா? இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடந்த காலங்களில் பாஜகவை ஆதரித்த பலரும் இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அது வந்து இப்பொழுது மருவி இப்போ வந்து தாவேகா ஆதரவாளர்கள் பேச தொடங்கியிருக்காங்க. அதான் அதனுடைய ஒரு பகுதி தான் சிடி நிர்மல்குமார் மதிக்கத்தக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவரை, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை இப்படி கொச்சையாக பேசியது. இது வன்மையாக கண்டிக்குது இல்லையா? இது எப்படி ஏற்றுக்க முடியும்னு நான் கேட்குறேன். அந்த சமூகம் ஏற்றுக்குமா? முதல்ல அந்த சமூகத்துடைய குரல் வரும்ல. நீங்கள் வந்து உங்களை வந்து பெருசாக மதிக்கலை, ஏற்றுக்கலைன்னு நீங்கள் வந்து இப்போ வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்படி ஒரு கொச்சையாக பேசுவது என்பது அந்த சமூகம் சார்ந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும்.
ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார்.